ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொத்து சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொத்து சப்பாத்தி வந்து கொத்து பரோட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன மாதிரி தான் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 சப்பாத்தி. என்ன பண்ண சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பிள்ளைங்க வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பிள்ளைங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி நறுக்கி வச்சிட்டோம்னா அடுத்து தக்காளி 2, ஒரு வெங்காயம் போதும். இப்படி நறுக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கட்டையிலலாம் நறுக்கவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ நான் பழகிட்டேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் கட்டையில் நறுக்க தெரியாதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எப்படி நல்லா நறுக்கிறேன்னா எனக்கே தெரியாது, இப்போதான் புதுசு. வெங்காயமும் நறுக்கிக்கணும். வெங்காயத்தையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொடிசாக நறுக்கி இப்படி எடுத்து வச்சுக்கணும். அன்றைக்கி வேறு ஸ்கூலுக்கு வேறு நேரம் ஆயிடுச்சா, அதனால எனக்கு கையும் ஓடலை. அப்படியே ஏதோ நான் பாட்டுக்கு சல்லுன்னு நறுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நறுக்கி முடிச்சு எடுத்து வச்சிருவேன். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்காட்டியும் மோட்ரு போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், வலிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஆஃப் பண்ண போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் ரேஷன் கடை எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஒரு சில பேர்த்துக்கு செட் ஆகாது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதோட 2 உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரம் உங்களுக்கு நல்லா வணங்கிடும். வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். நம்ம வந்து கொத்து பரோட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆனால் சப்பாத்தியில் கொத்து சப்பாத்தி சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வாட்டி தான் செஞ்சேன், ஆனால் பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் உப்பு போட்டனால கொஞ்சம் நல்லா வதங்கணுமா, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா, 1 ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். 1 முட்டை, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க.
நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு கொத்து பரோட்டா மாதிரி கொத்து சப்பாத்தி பாருங்கள். ஒரு முட்டை, 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 சப்பாத்தி, 2 தக்காளி, 1 வெங்காயம், 1 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சொல்லக்கூடாது, ஃபஸ்ட்டு வாட்டி தான் நான் செஞ்சேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டனால இதுலேயும் கொஞ்சம் முட்டை உடச்சி ஊற்றினாலும் கொஞ்சம் உப்பு போடணும். இப்போ அந்த சப்பாத்தியை வந்து அதில் போட்டு அப்படியே பெரட்டி பெரட்டி எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கல்லில் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் வந்து அன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஸ்கூல் டயத்தில் வந்து எனக்கு டக்கு டக்குன்னு வேலை ஆகணுமா, அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா குறுக்கான் சட்டியிலே வந்து விரவி எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணவங்க வந்து தோசைக்கல்லில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொத்து பரோட்டா மாதிரி கொத்து சப்பாத்தி. சப்பாத்தினாலே நம்ம ஹெல்த்துக்கு நல்லது தானே ஃப்ரெண்ட்ஸ். பரோட்டாவோட சப்பாத்தி தானே நல்லது. நம்ம வெறும் சப்பாத்தியாக சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நல்லா இருக்குதா? நல்லா பெரட்டி பெரட்டி விட்டிங்கன்னா இந்த மசாலா, அந்த முட்டை எல்லாம் நல்லா உப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு வேறு நேரம் ஆயிடுச்சா, அவ்வளோதான். பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தேன், ஊட்டி விட்டேன். எங்கள் பையனுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி என் பையன் சொன்னாப்புல. நானும் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும்.